டிவிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கூட்டணிக்கு வந்து அழைச்சிக்கிட்டே இருக்காங்க, யாராவது வாங்க யாராவது வாங்கன்ட்டு. இப்போ யாருமே அவங்க கூட போனது யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன சின்ன கட்சிகள் தான் போயிருக்கு. அப்படிப்பட்ட கட்சிகளே அவங்க இவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இத்தனை நாள் எந்த கட்சியில் இருந்திருக்காங்க, யாரோட கூட்டணி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சின்ன அல்ற சில்லற கட்சியாக இருந்திருக்கும், இல்லைனா அது ஒரு பேரே தெரியாத ஏதோ ஒரு கூட்டணியாக இருந்திருக்கும். அப்படி இருக்கிற கட்சிகளெல்லாம் தூக்கிட்டு வந்து எங்களுக்கு கூட்டணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னா அங்கே யாருமே கூட்டணிக்கு வரவில்லை. இதுதான் இதுதான் அது பேர் என்னது நிதர்சனம் என்னன்னு பார்த்தா, டிவிக்கு வந்து நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யார் மாதிரி சொல்கிறாங்கன்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சீமானந்தன், நாதாக்கா கட்சி, அவர் மாதிரி நாங்களும் தனிச்சு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தனித்து இல்லை, தனித்து விடப்பட்டு இருக்கிறார்கள். தனித்து நிற்கிறதுக்கும் தனித்து விடப்பட்டதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, நான் சுயமாக நானே நிற்கிறேன், செல்ஃபாக நான் நிற்கிறேன்றது வேறு, நீங்கள் ஐசோலேட் பண்ணி உங்களை தனியாக ஒதுக்கி வச்சு அதில் நிற்கிறது வேறு. உங்களை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரல, நாதாக்காவையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. நாதாக்கா என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சியில் பங்குன்னு அப்படி டிவிக்கு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இப்படி ஆட்சியில் பங்கு அப்படின்னு எடுத்தோடனே ஒரு கட்சி உள்ளே வந்து கூட்டணிக்கு அழைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பான்மையாக பெரிய கட்சிகள் பெரிய கட்சினா நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு 2% ஓட்டு வங்கிகள் வச்சுருக்கிற கட்சிகளோ, இல்லை ஒரு பேருள்ள கட்சி, இப்போ விசிகா, பிஎம்கே, நம்ம பாமக, நாதாக்கா, இதெல்லாம் ஓரளவுக்கு சாலிடாக பர்சன்டேஜ் வச்சுருந்த கட்சிகள். 2-3, நாதாக்காலாம் 8% கடந்த இதில் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேமுதிக இருக்கார் இல்லையா, நம்ம விஜயகாந்த் அவர்களோட கட்சி, அந்த கட்சி, இந்த மாதிரி சில மெயினான சிறிய கட்சிகள் இருக்கும், அதாவது பிரபலமான கட்சிகள். அந்த கட்சிகள் யாருமே தாவேகாவோட கூட்டணிக்கு போக விருப்பம் இல்லை. இதை விஜயால் ஏற்றுக்க முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் சேர்ந்து இல்லை நாங்கள் துணிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் நிதர்சனம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு. ஏன்னு கேட்டால் யாருமே கூட்டணிக்கு போலையே. கூட்டணிக்கு நீங்கள் தான் ஆட்சியில் பங்கு தரேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்துக்கோங்க, அப்படி இப்படி எப்படி சொல்லி பார்த்தாலும் யாரும் வரலையே. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கூட யார் வந்திருக்கா, செங்கோட்டையன் வந்திருக்காரா, ஆதவர்ஜுன் வந்திருக்காரா, அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் இருக்காரா, இவங்க தான் வருவாங்க, வேறு யாரெல்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு சிஎம் கனவு அப்படியே 2026 சிஎம் ஆகிட்டோம், கையெழுத்து போட்டோம் அப்படின்னு கனவு மட்டும்தான் காண முடியும். உங்களால் ஆகலாம் முடியாது.